அதாவது என்னுடைய நாட்டில் வந்து நான் இன்ன வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வரும்? ஏன்னா தாய்நாட்டிலே நான் வாடகைக்கு இருக்கிறேன். நான் வசிப்பதற்கு மாதம் வந்து 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபான்னு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வாடகை கொடுத்து வசிக்கிறாங்க. இது வந்து அப்போ அவங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வரும்? என்னுடைய தாய்நாடுன்னா அது என்ன வந்து எனக்கு வந்து வாடகை இல்லாமல் வசிக்க வைக்குதா? அப்போது ஒரு சட்டம் போடணும். என்னன்னாக்கா, தாய்மொழி எனது தாய்நாடு இதுவாக இருந்தால், எனது தாய்நாடுனா தமிழ்நாடு தான், இந்தியாவை சொல்லலை. கேரளாக்காரங்களுக்கு வந்து தமிழ்நாடு எப்படி தாய்நாடாக இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. அப்போ தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு கேரளாவுக்கு போயிட்டு இது என்னுடைய தாய்நாடுன்னு சொல்கிறது வந்து அது ஏமாத்துற வேலை. அதனால் கேரளாக்காரங்களுக்கு கேரளா வந்து தாய்நாடு, கர்நாடகாக்காரங்களுக்கு கர்நாடகா வந்து தாய்நாடு, அதாவது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாடு தான் தாய்நாடு. அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரங்க வாடகை வீட்டில் வசிக்கக்கூடாது. ஏன்னா தாய்மொழி அந்த பற்றை வந்து நம்ம மீட்டெடுக்கணும். ஒரு தாய்நாட்டு பற்று இருக்குல்ல, அதான் முன்னேற்றத்திற்கான வழி. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பற்று, அந்த குடும்பத்தின் மீது பற்று இருக்கணும் தானே. அப்போ தானே அந்த குடும்பம் முன்னேறும். பற்று இல்லாமலே வந்து இப்போ ஒரு குடும்பம் இருக்குது, அங்கே வந்து அப்பா அம்மா பசங்க பிள்ளைகள்லாம் எல்லாமே இருக்காங்க. அப்படின்னா அந்த அப்பா அம்மா வந்து பசங்கக்கிட்ட நீ இந்த வீட்டில் வசிப்பதற்கு எனக்கு வாடகை கொடுன்னு வசூலித்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு அந்த குடும்பத்தின் மீது எப்படி பற்று வரும்? குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு அவர்கள் எப்படி உதவுவார்கள்? உதவ மாட்டாங்க தானே. அன்பு என்பதே ஏற்படாது. அந்த குடும்பத்தின் மீது அவர்களுக்கு பெற்றோர்கள் மீது அன்பு என்பதே ஏற்படாது. அப்போது பெற்றோர்கள் என்பது யாருன்னா அந்த அரசாங்கம் தான் நமக்கு பெற்றோர்கள். பிள்ளைகள்னால் யாருனாக்கா நாம் மக்கள் தான் இந்த அரசாங்கத்தின் பிள்ளைகள். அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம் வந்து இங்கு வாழ்கிற இதே தமிழ்நாட்டை தாய்நாடாக கொண்ட இந்த மக்கள் இங்கு வசிப்பதற்கு வாடகை கட்டி வசிக்கிறாங்க, வாடகை கொடுத்து வாழ்கிறாங்க. அவங்க வசிக்கிறதுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாடகை கொடுத்து வாழ்கிறார்கள். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த நாட்டின் மீது பற்று ஏற்படும்? அதனால் நாட்டின் அந்த பற்று என்பதை நம்ம வந்து இழக்க செய்ய அது மிகப்பெரிய துரோகம். ஒரு நாடு வந்து அந்த நாட்டில் வாழ்கிற அந்த நாட்டை தாய்நாடாக கொண்ட மக்களிடமிருந்து வாழ்வதற்கு வசிப்பதற்கு வாடகை வாங்கி வசூலிக்கிற அளவுக்கு வாடகை வாங்கி தான் அவர்கள் இங்கு வாழ வேண்டும். தனது தாய்நாட்டிலே அவர்கள் வாடகை வாங்கி தான் வாழ்கிறாங்க. அப்படின்னா அது மிகப்பெரிய அந்த அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். அதனால் வந்து என்ன பண்ணணும், ஒரு விதிமுறை திருத்தம் இருக்கணும். அதாவது வெளி மாநிலத்திலும் வராங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வாடகைக்கு வீடு விடணும். சொந்த நாட்டில் உள்ளவங்க வாடகை கொடுத்து வசிக்கவே கூடாது. அதனால் வாடகைக்கு விடலாம், வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வெளி மாநிலத்தில் வந்து வராங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த இதை வந்து தாய்நாடாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கேரளாவிலேருந்து வருவாங்க, ராஜஸ்தான்லேருந்து வருவாங்க, இவங்களுக்கு தான் வீட்டை வாடகைக்கு கொடுக்கணுமே தவிர இந்த தமிழ்நாடு தாய்நாடாக உள்ளவர்களுக்கு வந்து வீடை வாடகைக்கு கொடுக்கக்கூடாது. அப்போது சும்மாவே கொடுக்கணும் அப்படிங்கிறியா? அப்படி அதாவது வாடகை வீடுங்கிற அந்த கான்செப்டே நீ வந்து வச்சுக்காத. கவர்மெண்ட் வந்து நீ வந்து இந்த உனக்கு இதுதான் தமிழ்நாடு தான் தாய்நாடுனா உனக்கு வீடு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை. அதான் சொல்கிறேன், இந்த கட்டடம் இல்லாத இருப்பிடத்தை கவர்மெண்ட்டே உருவாக்கி கொடுத்துருக்கணும். நாம் நிறைய தவறுகளை செஞ்சுட்டு வர்றோம். அந்த தவறுகளில் இதுவும் ஒன்று. இருப்பிடங்களை வந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்து அதில் ஒரு குறைந்தபட்ச வாடகை எல்லாருக்குமே வசூலிச்சிருக்கலாம். மக்களே அவங்கவுங்களே கட்டடத்தை கட்டாமல் கவர்மெண்ட்டே வந்து ஒரே மாதிரியான கட்டடத்தில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. சின்னது பெருசு, இப்போ பறவைகளோட கூடில் சின்னது பெருசு இருக்கா? இல்லை. ஒரு காக்காவோட கூடை பார்த்திங்கன்னா எல்லா கூடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ மனுஷங்களோட வீடு மட்டும் ஏன் வெவ்வேறு மாதிரி இருக்குது? ஒரு வீடு பெருசாக இருக்குது, ஒரு வீடு குடிசை வீடு, ஒருத்தருக்கு குடிசை கூட இல்லை, தெருவில் படுத்து கிடக்குறாங்க, கூடாரத்தில் படுத்து கிடக்குறாங்க. தார்பாயை விரித்து ஒரு கூடாரத்தை விரித்து அதில் தெருவில் படுத்து கிடக்குறாங்க. ஒருத்தர் ஓட்டு வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் மிகப்பெரிய மாளிகையில் இருக்காங்க. எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு? இதெல்லாம் வந்து மனுஷங்க வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். குறுகிய மனப்பான்மைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். கொசுக்கடியில் ரோட்டில் படுத்து ஒரு கூடாரத்தில் படுத்து வசிக்கிறாங்கல்ல, வாழுறாங்கல்ல, சின்ன வயசுலேருந்து அவங்ககிட்ட கேட்டுப்பாரு, அவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். அவங்க மனசெல்லாம் குறுகிய உணர்ச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னாக்கா அந்த மாதிரி குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்கிற ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு, அது அரசாங்கமே கட்டி கொடுத்துருக்கணும். நீ வாடகை வசூலிச்சிக்கோ, அரசாங்கம் தான் வாடகை. ஏன்னா வீடு எல்லாத்துக்கும் கட்டி கொடுக்கணும்ல, அப்போ கவர்மெண்ட்டுக்கும் பணம் வேணும் தானே. அப்போ என்ன பண்ணணும், வீடை கட்டி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு வீடு அப்படின்னா ஒரு மாதம் ஒரு 1000 ரூபா வாடகையாக கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுத்துரு. அந்த அப்போ தான் அடுத்தடுத்த வீடு எல்லாத்துக்குமே வீடை கட்டி கொடுக்க முடியும். அதற்கு கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். ஒரே மாதிரியான வீடு, ஒருத்தருக்கு இவ்வளவு தான் வீடு,
10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு படுக்கறை, அப்புறமா அடுத்து ஒரு குளியலறை, அடுத்து ஒரு சமையலறை, அடுத்து வந்து ஒரு கழிவறை, இதெல்லாம் வந்து தேவையான அவ்வளோதான். சின்னதாக ஒரு வீடு. ஒருத்தருக்கு 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் இது போன்று தனித்தனி வீடுகள் அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். இங்கே யாரும் இந்த நாட்டில் பிறந்தவங்க வாடகைக்கு குடியிருக்கக்கூடாது. தனது சொந்த நாடு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என் சொந்த நாடுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வாடகை கொடுத்து தான் இந்த நாட்டில் வசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வரும்? இப்போது அந்த ஒரு அப்பா அம்மா வந்து தனது பிள்ளைகளிடம் வந்து இந்த வீட்டில் வசிப்பதற்கு நீ வாடகை கொடுக்கணும்னு வசித்தா அந்த குடும்பம் வந்து குடும்பமாக இருக்குமா இருக்காதா? குடும்பமாக எப்படி இருக்க முடியும்? பெற்றோர்கள் மீது அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பாசம் வரும், அன்பு வரும்? அப்புறம் வயசான பிறகு என்ன பண்ணுவாங்க? பெற்றோர்களை கவனிக்காமல் விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் வந்து பெற்றோர்கள் மீது பாசம் என்பது பிள்ளைகளுக்கு ஒரு மக்களுக்கு நாட்டின் மீதான பாசத்திற்கு இணையானது. ஒரு அப்பா அம்மா மேலே பிள்ளைகளுக்கு ஒரு பாசங்கிறது என்னென்னாக்கா தனது நாட்டின் மீது அந்த மக்களுக்கு ஏற்படுகிற அந்த பாசத்திற்கு இணையானது. அப்படி இருக்கும்போது அந்த பாசத்தை கெடுக்கிறது, அந்த அன்பை கெடுப்பதற்கு இங்கே ஒரு நடைமுறை இருக்குது. அப்படின்னா வாடகை கட்டி நிறைய மக்கள் வாழ்கிறாங்க. வாடகை கட்டி தான் வாழ்கிற எனது தாய்நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்க தமிழ்நாட்டில் வாடகை கொடுத்து தான் வசிக்கிறாங்க. 3000 4000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வாடகை கொடுத்தா தான் இங்கே வசிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வரும்? அதே மாதிரி தான் இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, தனது அப்பா அம்மா கிட்ட வாடகை வாங்கி இந்த வீட்டில் வசிச்சுக்கோங்க, வாடகை கொடுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அல்லது பெற்றோர்கள் வந்து தனது பிள்ளைகளிடம் வாடகை கொடுத்து வசிக்க செஞ்சால் எப்படி இருக்கும்? அதே தான். அது கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாது தான். அதனால் யாரும் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விட்டு பிழைக்கிற அந்த நடைமுறைக்கே வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கணும். அல்லது அதையெல்லாம் நீ பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் பார்த்துக்கும். வாடகை கட்டி யாருக்கு வாடகைக்கு விடணும் அப்படின்னா வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்கிறதுக்கு வராங்க பாரு, அவங்க தான் வாடகைக்கு இருக்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு சொந்த மாநிலம் கிடையாது. அவங்க சொந்த வீட்டில் குடியிருக்கவே விடக்கூடாது. அந்நியர்களே சொந்த வீட்டில் சொந்தமாக வீடு கட்டி குடியிருக்க அனுமதிக்கவே கூடாது. நீ இங்கே வந்து குடியுரிமை வாங்கிருக்குன்னா என்ன தகுதி அப்படின்னா நீ தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். வெளி மாநிலத்துலேருந்து கேரளாவிலேருந்து ராஜஸ்தான்லேருந்து இங்கெல்லாம் வராங்க அப்படின்னா, ஒரு ஆந்திராவிலேருந்து இங்கே வராங்க அப்படின்னா அவங்க நல்ல தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு தேர்வில் அவங்களுக்கு ஒரு தேர்வு வைக்கணும். நீ இந்த நாட்டின் குடியுரிமை பெறுவதற்கு உனக்கு ஒரு தேர்வு. அப்புறம் இங்கே வந்தால் அவங்க பிள்ளைகள் தூய தமிழ் மொழியில் தான் படிக்கணும். உன் இஷ்டத்துக்கு உன் தாய்மொழியில் இங்கே படிக்கக்கூடாது. நீ ராஜஸ்தானில் வந்திருக்கு அப்படின்னா அந்த ராஜஸ்தானில் உள்ள தாய்மொழியை வந்து தமிழ்நாட்டில் கற்றுக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து என் மொழியை தான் நீ கற்றுக்கணும். அது மாதிரி வெளியிலையோ வீட்லேயோ நீ வந்து என் மொழியில் தான் பேசணும். நீ வீட்டுக்குள்ளே தெரியாமல் ஓ மொழியில் நீ பேசின அப்படின்னா, அல்லது எங்கேயாவது நீ ஓ மொழியில் தான் பேசுகிற, எங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியில் நீ பேச மாட்டேங்கிற அப்படின்னா உனக்கு வந்து உடனே உன்னுடைய குடியுரிமையை ரத்து செய்து உன் நாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. திரும்ப எப்போவும் நீ இங்கே வர முடியாது. அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த நாட்டுக்கு நீ விசுவாசமாக இருக்கணும். நீ எங்கே வாழ்கிறாயோ அந்த மண்ணிற்கு அந்த மக்களுக்கு நீ விசுவாசமாக இருக்கணும். இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணாத, இங்கே இருக்கிற ஒற்றுமைக்கு நீ இடையூறு செய்யாத, ஓ மாநிலத்தில் இங்கே வந்து உன்னுடைய தாய்மொழியை பரப்பாத. அதனால் இங்கே வந்தால் தமிழ் மொழிக்கு விசுவாசமாக இருக்கணும். அவங்களுக்கு தான் வெளி மாநிலத்துன்னு வர்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் வாடகை கொடுக்கணும். அவங்க குடியுரிமை பெற்ற பிறகு தான் அவங்களுக்கு சொந்தமாக வீடை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். குடியுரிமை பெறுவதற்கு என்ன தமிழ் மொழியில் எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல சரளமாக ஒரு பேப்பர் படித்தா தமிழ் பத்திரிக்கை படித்தாலோ தமிழ் புத்தகத்தை படித்து நல்லா வாசிக்க கற்றுக்கணும், நல்லா பேசணும், நல்லா எழுதணும். இந்த தகுதி இது இருந்தால் மட்டும்தான் உனக்கு குடியுரிமை. அது வரைக்கும் நீ வாடகை வீட்டில் தான் வசிக்கணும். குடியுரிமை கொடுத்துட்டா அவங்களுக்கு சொந்தமாக வீடு கொடுத்துடலாம். அது மாதிரி வீட்லேயும் சரி, தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, இங்கே தமிழ் மொழியில் தான் பேசணும், தாய்மொழியில் தான் பேசணும். அப்போ உனக்கு அந்த குடியுரிமை என்பது கிடைத்து விடுகிறது. வேற்று மொழியில் இங்கே பேசுவதற்கு அங்கே அனுமதி கிடையாது. குடியுரிமை கொடுத்த பிறகு தான் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கு அவர்களுக்கு அனுமதி. சொந்த வீடு கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பின்பற்ற தவறிய நடைமுறைகள் இதெல்லாம். அது மாதிரி வந்து சொந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கமே வீடு கட்டி கொடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதே பெரிய கனவாக போச்சு, பெரிய லட்சியமாக போச்சு. அதுக்காகவே உழைக்கிறான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உழைக்காமல் 19 வயசுலேருந்து வேலை படித்து முடித்து 19 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து முடித்து ஒரு வீட்டை கட்டுறான். ஆனால் வந்து மகிழ்ச்சியாக வாழலை. ஏன்னா வீடை கட்டுறதுக்காகவே இந்த பணத்தை 5 காசு 10 காசு 10 ரூபா 5 ரூபான்னு சேர்த்து அப்புறமா ஒரு 10 லட்ச ரூபா சேர்த்து 10-15 லட்ச ரூபா சேர்த்து ஒரு வீட்டை கட்டுறாங்க. ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை. மகிழ்ச்சியை தியாகம் செய்து தான் இவங்க இந்த வீட்டை கட்டுறாங்க. ஆக இப்போ வந்து வீடை கட்டுறது, கல்யாணத்தை பண்ணுறது, இதுக்கெல்லாம் பல லட்ச ரூபா செலவாகுதா? அப்போ இவங்களுடைய மகிழ்ச்சியே என்னென்னா எனக்கு வீட்டை கட்டுறது தான்.
என் கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறது தான், என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறது தான், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, வேறு எதுவுமே மகிழ்ச்சி இல்லை. நண்பர்களோடலாம் இவர் பழக மாட்டார். ஏன்னா பழகுனா செலவாகும், டீ வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அது ஒரு உறவு முறை, அது ஒரு செலவை ஏற்படுத்தும். அதனால் இவர் லட்சியத்தை அடைய முடியாது. ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கல்யாணத்தை பண்ணுறதோ, பிள்ளைகளுக்கு கல்யாணம், இந்த மாதிரி லட்சியத்தெல்லாம் பிறந்த நாளுக்கு ஒரு சடங்கு நடத்துவார், காது குத்துக்கு ஒரு சடங்கு நடத்துவார், இந்த மாதிரி கிரக பிரவேசத்துக்கு ஒரு சடங்கு நடத்துவார். இந்த சடங்குகள்லாம் பண்ணுறதுக்கு இவருக்கு பணம் பத்தாது. அதனால் நண்பர்கள்லாம் வேண்டாம், நண்பர்களை பார்த்தாலே ஓரமாக ஒதுங்கி ஒளிஞ்சு ஓடிடுவார். அந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ தெரியும். ஒரு டூர் போக மாட்டாங்க. வீக்கெண்டு ஒரு வார இறுதி நாள்களில் எங்கேயா வெளியில் போகலாம், இந்த வார இறுதி நாள் நம்ம எங்கே போகலாம், ஒரு படம் பார்க்க சினிமாவுக்கு போகலாம், அல்லது பக்கத்து ஊருக்கு அந்த சுற்றுலா தலத்துக்கு போகலாம், அந்த ஏரிக்கு போகலாம், அந்த அணைக்கட்டுக்கு போகலாம், அந்த மலைக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. அந்த மகிழ்ச்சியாக வாழ தெரியல. அப்போ வெளிநாட்டுக்காரங்க முன்னேறிய நாடுகள்லாம் பாருங்கள், அவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது, வீக்கெண்டை எப்படி என்ஜாய் பண்ணுறது, நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, 5 நாள் உழைப்பாங்க, சனி நேரம்னா நல்லா என்ஜாய் பண்ணுறது. இந்த நடைமுறை இங்கே இல்லை பாருங்கள். நம்மெல்லாம் முட்டாள்களாக இருக்கும், மூட நம்பிக்கை, ரொம்ப விவரமானவர்களாக இருக்குதான்னு நினச்சி நிறைய சேமிக்கிறாங்க. ஆனால் இந்த முன்னேறிய நாடுகளில் சேமிக்கிற வழக்கம்லாம் 5 நாள் சம்பாதிக்கிறாங்க. அதாவது வார சேமிப்பு, அது 5 நாள் சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க, வார இறுதி நாள்களில் அதை செலவு செய்கிறார்கள். இந்தியர்கள் என்ன தெரியுமா, வருஷக்கணக்காக சேமிக்கிறான். எதுக்கு? வீடு கட்டுறதுக்கு, கல்யாணத்தை பண்ணுறதுக்கு, சடங்குகளை நடத்துறதுக்கு, மொய் செய்கிறதுக்கு. இதுக்காகவே இவனுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியல. இவனுடைய சேமிப்பு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இல்லை. இந்தியர்களுடைய சேமிப்பு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இல்லை. பெரிய வீடு கட்டணும், கல்யாணத்தை நடத்தணும், சடங்குகளை நடத்தணும், கொடை திருவிழாவுகளுக்கு வரி கொடுக்கணும், அதுக்கு ஒரு செலவு, கிடா வெட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 10-15 ரூபாய் செலவு, இதுக்காகவே செலவழிக்கிறான். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்காகவே செலவழித்து மகிழ்ச்சியாக வாழ தெரியாது. மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் ஒரு அறிவு தேவை. இந்தியர்களிடம் பெரும்பாலும் மூட நம்பிக்கை இருப்பதால் இவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அறிவு என்பது இவர்களுக்கு இல்லை. அறிவு இருந்தால் தான், அறிவுள்ளவர்களால் மட்டும்தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அதனால் தேவையில்லாத வழிகளில் மூட நம்பிக்கை என்பது, தேவையில்லாத வழிகளில் இவருடைய சேமிப்பு என்பது, செல்வம் என்பது வீணாக போகிறது. அதனால் அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்துடணும், கல்வி படிப்புக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ அரசாங்கமும் பயங்கர கேடுகட்ட அரசாங்கமாக இருக்குது. கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்க மறுக்கிறது, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்க மறுக்கிறது. அதனால் கல்வி கொள்ளையர்கள், மருத்துவ கொள்ளையர்கள், அது மாதிரி கட்டிடம் கட்டுறதுக்காக சடங்கு கொள்ளையர்கள், இப்படி நாலாபுறமும் அந்த மக்களுடைய சேமிப்பை பூட்டிங்கி தின்னு கரையான் அரிச்ச மர கதவு போல் ஆயிடுறாங்க மக்கள். 4 பக்கம் பிடிங்கி கடைசியில் பார்த்தா இந்த கரையான் அரிச்சிட்டு போட்டால் அந்த மரக்கட்டை எப்படி இருக்கும், அரிச்சிட்டுலாம் போடாது, ஃபுல்லாக அரிச்சிடும். கரையான் அரித்த அந்த மரக்கதவு எப்படி இருக்கும், அந்த மாதிரி மக்கள் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரில. எப்படி மகிழ்ச்சியாக வாழணும், இவங்களுடைய செல்வம் சேமிப்பு எல்லாமே வருஷக்கணக்காக சேமிக்கிறாங்க. கொரோனா காலத்தில் இந்தியா தான் பயங்கரமாக சேமித்து மக்கள் பொருளாதார சீரழிவிலிருந்து தப்பிச்சாங்க. அப்போ இந்தியா தான் புத்திசாலி, வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னா, இவன் எதுக்கு சேமிக்கிறான், அவன் எதுக்கு சேமிக்கிறான்? அவன் வார சேமிப்பு. அவன் வாரத்தில் 5 நாள் சேமிப்பான், சனி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுவான். வாரத்தில் 5 நாள் கஷ்டப்படும். இந்த மக்கள் பார்த்திங்கன்னா, இந்திய முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, வாரத்தில் 6 நாள் 7 நாள் கூட வேலை பார்ப்பான், வருஷக்கணக்காக சேமிப்பான். அப்போ 10 வருஷம் 15 வருஷம் சேமித்த அந்த பணத்தை ஒரு நாள் கூத்து, அந்த கல்யாணத்தை ஆடம்பரமாக 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சத்துலலாம் சில முட்டாள்கள் கல்யாணம் நடத்துது. அதை வேறு பெருமையாக வேற சொல்லிக்கிறானு, 30 லட்சத்தில் நான் கல்யாணம் வச்சேன் அப்படின்ட்டு. அது மாதிரி சடங்கு, காது குத்து, அப்புறம் வீடு கட்டுறது, இப்படி கல்வி படிப்புக்காக வருஷத்துக்கு என் பிள்ளைக்கு 1 லட்சம் ஃபீஸ் கட்டுறேன், அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்படி இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கி திங்கிற. அப்புறம் வக்கீல், ஒரு பிரச்சனைன்னா கோர்ட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த வழக்கறிஞர்கள் கொள்ளையர்கள், சட்ட கொள்ளையர்கள், நீதி கொள்ளையர்கள், மருத்துவ கொள்ளையர்கள் மாதிரி இவங்க நீதி கொள்ளையர்கள். நாலாபுரத்துலேருந்து ஒரு மக்கள் அப்படி பிடுங்கி தின்னு கடைசியில் கரையான் அரிச்ச அந்த மரம் போல் நிற்கிற மூட முடியாமல் எப்போ வேணாலும் அங்கங்கே ஒடிஞ்சு விழுந்துற மாதிரி நிற்கிது. அந்த அளவுக்கு இந்திய மக்களோட சேமிப்புங்கிறது மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. அதனால் அவங்க ஏதோ பாதுகாப்பாக இருக்கிறாங்க, அதனால இவர்கள் புத்திசாலியாக, வெளிநாட்டுக்காரங்க முட்டாளாம். அவன் வார சேமிப்பு, வார இறுதி நாள்களில் வாழ்க்கையை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் அவங்க இந்த என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது, அதுக்கு நேரம் இல்லை. அப்படிங்கும்போது வார இறுதி நாள் 2 நாள் சனி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுடைய கோட்பாடாக இருக்குது. அதனால் அவங்க வாரத்தில் 5 நாள் சம்பாதிக்கிறாங்க, சனி நேரம் செலவு பண்ணுறாங்க.
அந்த தெளிவு இருக்குது. அவங்க வந்து வீடை கூட கவர்மெண்ட் ஒருவேளை கட்டி கொடுத்துருக்கலாம். சில முன்னேறிய நாடுகள் பணத்தை எப்படி மக்களுக்காக செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை அந்தளவுக்கு நிறைய பணம் வச்சுருக்காங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து வீடு இதெல்லாம் கட்டுறதுக்கு கூட அவங்க கொடுக்கலாம். இல்லை வந்து அது ஒரு பெரிய விஷயமா அவங்க இல்லாமல் இருக்கலாம். கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் அவங்க கட்டணம் இல்லாமல் கொடுக்குறாரு. அந்தளவுக்கு அவங்க கூட இன்னும் சில சீர்திருத்தங்களை செய்யலாம். சட்டம், அப்புறம் வந்து வீடு கூட கட்டி கொடுக்கணும். சில நாடு, சவுதி அரேபியாலெலாம் கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்துருது. அந்த அளவுக்கு சில நாடுகள் வந்து ஒரு பெற்றோர்களைப் போல் அந்த மக்களை வந்து பிள்ளைகளாக பார்க்கிறார்கள். நம்ம நாடு தான் வந்து ஒரு இந்த மாதிரி அனாதைகள், மக்கள்லாம் அனாதைகள், பெற்றோர்களால் கைவிடப்பட்ட அனாதைகளாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அதில் மகிழ்ச்சியாக வாழ தெரியாத அனாதைகளாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். அதனால் தாய்நாட்டு பற்று என்பதே இந்த மக்களுக்கு இருப்பதில்லை. ஏன்னா தாய்நாடு இந்த மக்களை வந்து அனாதைகளாக விட்டுவிட்டது. கல்வியை நீ ஒரு பெற்றவங்ககிட்ட வந்து அந்த பிள்ளைகள் கேட்குறாங்க, அம்மா எனக்கு கல்வி கொடு, அப்பா எனக்கு கல்வி கொடு அப்படின்னா, நீ காசு கொடு, நான் உனக்கு கல்வி தரேன் அப்படின்னு அப்பா அம்மா சொன்னால் எப்படி இருக்கும்? அம்மா எனக்கு இருக்க வீடு கொடு, நீ காசு கொடு, வாடகை கொடு, உனக்கு நான் வீடு தரேன் அப்படின்னு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? அதே நிலைமை தான் இந்த இந்தியாவில் இருக்குது. அதனால் ஒரு பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அரசாங்கம் என்பது தனது மக்களிடம் எப்படி பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு அறிவு தேவை. அதனால அறிவு இல்லாத அரசாங்கங்கள் இங்கே இருக்குது. அறிவு இல்லாத மக்கள் தான் வந்து இங்கே இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து பெருமை வேறு. இந்த சேமிப்பில் நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதார சீரழிவு இருந்தாலும் நாங்கள் சூப்பராக நிற்க மட்டும் தான் செய்வோம். உனக்கு வந்து வேறு ஒன்றும் தெரியாது, வாழ தெரியாது, மகிழ்ச்சியாக வாழ தெரியாது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடைகள் வேறு. மகிழ்ச்சியாகவும் வாழ தெரியாது இவனுக்கு, இந்தியாவில் உள்ளவனுக்கு. அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தடைகளை வேறு விதிக்கிறது. காதலுக்கு தடை, அதுக்கு தடை, இதுக்கு தடைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வீட்டுக்கு விட்டு வெளியே போனால் இங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் சினிமாவுக்கு அடிமையாயிட்டாங்க. பொழுதுபோக்குறதுக்கு சீரியலுக்கும் சினிமாவுக்கும் விட்டா இவனுக்கு பொழுதுபோக்குறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சீப்பாக வந்து பொழுதுபோக்குறது என்னன்னாக்கா சினிமா, சீரியல். இதுதான் சீப்பான ஒரு மலிவான பொழுதுபோக்கு இந்தியாவில். மலிவான பொழுதுபோக்கு, ஒரே பொழுதுபோக்கு, வேறு வழியே இல்லை. பொழுதுபோக்குறதுக்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னா சினிமா, சீரியல். இதை விட்டால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கடை, இல்லை வெளியில் போனால் சினிமா தேட்டருக்கு போ. அதை தாண்டி இங்கே பொழுதுபோக்குறதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ளே கிரவுண்டு கிடையாது, ஒரு உடற்பயிற்சி நிலையம் கிடையாது, ஒரு நீச்சல் குளம் கிடையாது, ஆண்களுக்கு தனியாக இப்போ விளையாட்டு மைதானம் கிடையாது. பெண்கள், அதுவும் விளையாட்டு மைதானம் 1-2 இருந்தால் அதில் ஆண்கள் தான் இடம் பிடிக்கிறாங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வர்றது கிடையாது. எவ்வளோ கேடுகட்ட ஒரு அரசாங்கமாக இருக்குது பாருங்களேன். மக்கள் மீது இவர்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இந்த மக்கள் விளையாடணுமே ஆனால் அவனு வந்து அந்த ஆட்சியாளர் இருக்கான் பாருங்கள், அவன் வந்து நல்லா இப்போ சொகுசான காரு, அவனு வந்து காசு கட்டி போய் பெரிய கிரவுண்டில் வந்து நல்ல சென்னையில் இருப்பானுங்க. சென்னை பெரிய நகரங்களில் அந்த அரசியல்வாதிகள்லாம் இருப்பான். நல்ல காரில் போயிட்டு காசு கொடுத்து நல்ல நீச்சல் குளம், ஒரு பந்தாவனம், ஒரு வாழ்க்கை, விளையாட்டு மைதானம் எல்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. உடற்பயிற்சி நிலையம் எல்லாமே போய் சகசமாக. ஆனால் மக்களுக்கு இது நமக்கு தேவையானது இந்த மக்களுக்கும் தேவைன்னு நினைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இந்திய மக்கள் ஒரு ஏமாளிகள் என்பது தான் உண்மை. சொந்த மாநிலத்தில், சொந்த நாட்டிலே அவன் வாடகை கொடுத்து வசிக்கிறான். அப்படிங்கும்போது வசிப்பதற்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்குறான். அப்படிங்கும்போது அவனுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று வராது. இந்த நாடு எப்படி முன்னேறாது. இதில் என்ன கொடுமைனாக்கா, நான் என்னுடைய தாய்நாடுன்னு நான் சொல்கிறேன், என்னுடைய தமிழ்நாடு என்னுடைய தாய்நாடுன்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா என் தாய்நாட்டிலே நான் வாடகைக்கு இருக்கிறேன், ஒரு தமிழர்கள் கட்டின வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை போக, அதுவே வந்து தப்பு. தாய்நாட்டிலே நான் வாடகைக்கு இருக்கக்கூடாது. நான் என்னுடைய தாய்நாடுன்னு சொந்தம் கொண்டோன்னா நான் இங்கே வாடகைக்கு இல்லாமல் எனக்கு சொந்தமாக அந்த நிலமோ வீடோ கொடுக்கப்பட வேண்டும். அப்போ தான் எனக்கு இது தாய்நாடு. என் தாய்நாட்டிலே நான் வாடகைக்கு தான் இருக்கிறேன், வாடகை கொடுத்து நான் வசிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமையே மோசமானது. இதில் இன்னும் மோசமானது எதுன்னா, வெளி மாநிலத்துலேருந்து வராங்கல்ல, ஒரு ராஜஸ்தான்காரங்க, கேரளாக்காரங்க, அவங்க இங்கே வீடை கட்டி தமிழ்நாட்டுக்காரங்களை வாடகைக்கு விடுறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வாடகைக்கு விட்டு தமிழ்நாட்டுக்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்க கிட்ட வாடகைக்கு பணம் கொடுத்து தனது தாய்நாட்டிலே வசிக்கிறாங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய அவமானகரமான ஒரு நிலைமை. இப்போ வெளி மாநிலத்தில் ராஜஸ்தான்காரங்க இந்த தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்கே வந்த உடனே நல்லா சம்பாதிச்சு நிறைய வீடுகளை கட்டி தமிழ்நாட்டுக்காரங்களையே வந்து அவங்க வீட்டில் வாடகை ராஜஸ்தான்காரங்களுக்கு வாடகை கொடுத்தா தான் தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியும். எவ்வளோ பெரிய அவமானகரமான ஒரு தமிழர்களுக்கு இது வந்து. அதாவது இங்கே இருக்கிற இது வந்து நான் பொதுவாக தான் சொல்கிறேன், தமிழர்களுக்குன்னு சொல்லலை. இதே தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பாம்பேக்கு போகலாம், அங்கே சொந்தமாக வீடு வாங்கி நிறைய வீடு கட்டி அந்த மகாராஷ்டிராக்காரங்களுக்கு அவங்க வாடகைக்கு விடுறது. மகாராஷ்டிராக்காரங்களே தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட வந்து வாடகை கொடுத்தா தான் அந்த வீடுகளில் வசிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை.
அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறது, அங்கே நிறைய வீடை கட்டுறது. கேரளாக்காரங்களை வந்து கேரளாக்காரங்கிட்ட வாடகை வாங்கி அந்த கேரள மண்ணில் கேரள மக்களை வசிக்க செய்வது. அதனால் இதுதான் வந்து இன்னும் மோசமானது. இந்த நிலைமை வந்து எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை பார்த்தீங்களா? வெளி மாநிலத்திலேருந்து பிழைக்கிறக்காக வரான், அப்புறம் இங்கே வீடை கட்டுறான். அவங்ககிட்ட வந்து நான் இந்த மண்ணில், இந்த மண் என்னுடைய மண், தாய் மண் அப்படின்னு உரிமையோட பற்றோடு இருக்கிற இந்த மக்கள் வந்து அந்த வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பிழைக்க வந்து நல்லா சம்பாதிச்சு வீட்டை கட்டுறான். அவங்ககிட்ட வாடகைக்கு இருக்க வேண்டிய நிலைமை. அதனால் இந்த நிலைமையெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமை. இதெல்லாம் அவமானகரமான நிலை. இப்போ என்னுடைய தாய்நாடு அப்படிங்கிற இந்த பற்று எனக்கு எப்படி வரும்? அந்த பற்றை பாதுகாக்க வேண்டும். ஒரு பிள்ளைகள் பெற்றோர்களிடம் மீது இருக்கிற பற்று எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமோ அந்த பற்றை வந்து அது பாதுகாக்கணும். நாளைக்கு வந்து விடுங்க.